திருச்சி காவிரி ஆத்தோட கரையில அமைஞ்சிருக்கிற ஊரு. திருச்சியோட உண்மையான பேரு திருச்சிராப்பள்ளி. திருச்சிய பல்லவர்களும் அதுக்கப்புறம் சோழர்களும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. திருச்சியோட வரலாற்றுல சோழர்களோட ஆட்சியில தான் இது ஒரு வளமான ஊரா மாறுது. சில வரலாற்று அறிஞர்கள் இங்க இருக்கிற ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவில் கிமு 2லேயே கட்டி இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அது சோழர்களோட ஆட்சியில தான் ரொம்ப பிரபலமாக ஆரம்பிக்குது. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய விஷ்ணு கோவில்கள்ல ஸ்ரீரங்கம் கோவிலும் ஒன்னா இருக்கு. சோழர்களுக்கு அப்புறம் மதுரை நாயக்கர்கள் திருச்சிய ஆட்சி பண்றாங்க. இவங்க தான் மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவிலை கட்டி திருச்சிய ஒரு பாதுகாப்பான கோட்டையா மாத்துறாங்க. இன்னைக்கு மலைக்கோட்டை, அது பக்கத்துல இருக்கிற தெப்பக்குளம், அதை சுத்தி இருக்கிற நூற்றுக்கணக்கான கடைங்க தான் திருச்சியோட இதயமா இருக்கு. இந்த மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவில் கட்டி இருக்கிற பாறை இமயமலைக்கும் முன்னாடி உருவான கல்லுன்னு சொல்றாங்க. இதே நாயக்கர்களோட ஆட்சியில தான் திருச்சியோட இன்னொரு பெருமையான நத்தர்ஷா தர்காவை விரிவாக்கம் செய்றாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நத்தர்ஷா வலியல்லா அப்படிங்கிற இஸ்லாமிய சூஃபி பக்திக்கும் மனித நேயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவரா வாழ்ந்து இருக்காரு. அவரு இறந்ததுக்கு அப்புறம் அவருக்காக இந்த தர்காவை கட்டியிருக்காங்க. இது இஸ்லாமிய புனித ஸ்தலமா இருந்தாலும் இங்க தினமும் நூற்றுக்கணக்கான இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் வந்து போற ஒரு இடமா இருக்கு. திருச்சியோட இன்னொரு அடையாளம் 1800ல பிரெஞ்சு கத்தோலிக்க மிஷனரிகளால கட்டப்பட்ட புனித லூர்து மாதா பேராலயம். இது ரோமன் ஆர்கிடெக்சர் ஸ்டைல்ல ரொம்ப உயரமான கோபுரத்தோட ரொம்ப அழகான கண்ணாடி ஜன்னல்களை வச்சு ரொம்ப வசீகரமா கட்டியிருக்காங்க. திருச்சி தமிழ்நாட்டோட மையத்துல அமைஞ்சிருக்கிறது இதோட இன்னொரு சிறப்புன்னு சொல்லலாம்.